Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா ரசம் ரெசிபி தான் பண்ண போறோம். அதுவும் 5 விதமான ரசம் பண்ண போறோம். ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு விதமான ருசியில இருக்கக்கூடிய ரசம். வாங்க அந்த ரசம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரசம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிளகு ஜீரகம்லாம் தட்டி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இத ஃபர்ஸ்ட் தட்டி எடுத்துறலாம். அதுக்கு அப்புறமா பூண்டு பல் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பூண்டு பல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. அதுக்கு அடுத்து புளி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். அதை கரைச்சி எடுத்துட்டு அந்த சக்கையை எடுத்து போட்டுறலாம். புளி கரைச்சாச்சு. ரசத்துக்கும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, வெங்காயம் பொரிஞ்சதுமே ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை வதக்கியாச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு அரைச்சதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சோலையே அதை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடுவோம். வதக்கிட்டு அடுத்து புளி தண்ணி சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு. நீங்கள் தண்ணி சேர்க்கறது உங்கள் புளிப்பை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய புளிப்பு காரம்லாம் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எனக்கு புளிப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை. அவ்வளோதான், ரசமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும், இறக்கிக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு 100 கிராம் கொள்ளை போல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இந்த மாதிரி சின்ன பூண்டு பல்லாக இருக்கனால ஒரு 10-15 எடுத்திருக்கேன் நான். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4-5 இல்லைன்னா 6 கூட சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் காரத்துக்கு. இப்போ இதை அரைச்சி எடுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, இந்த மாதிரி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளினா 2 தக்காளி போதும். இப்போ தக்காளியும் இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. அடுத்து புளி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சிட்டு அதை சக்கையை எடுத்துக்கலாம். இப்போ சக்கையை எடுத்தாச்சு. இப்போ கரைச்ச புளி தண்ணியில் நம்ம ரசத்துக்கு கரைச்சலையே அதையும் சேர்த்துக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணியும் இது கூடயே சேர்த்துடலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணியிலேயே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அது ரொம்ப கொதிக்குது இல்லையா, தண்ணி சூடாக இருக்கிறதுனால கை வச்சு கரைக்க முடியாதுன்னு தான் நான் தனியாக புளியை கரைச்சேன். அவ்வளோதான், வெறும் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். 1-2 பயிர் உள்ளே போனால் பரவாயில்ல. வேக வச்ச கொள்ளு பருப்பு வேஸ்ட்டு கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டல் மாதிரி தாளித்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெறும் பயிர் கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சலாம். தாளிச்ச அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேவையான உப்பு, புளிப்பு காரம்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி. அடுத்து மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். அவ்வளோதான்.
ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொதிச்சா ஒன்றும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொள்ளு தண்ணியில் செய்கிற ரசம்லாம் லைட்டாக கொதிச்சா நல்லாயிருக்கும், அதனால தான் கொதிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஜலதோஷம்லாம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி சூப்பு மாதிரி இந்த ரசம் வச்சு குடித்தோம்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். அந்த இருமல் இருக்கப்பெல்லாம் இதை குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்த்து அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஒரு வரமிளகாய். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ புளி கரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கலையை எடுத்து போட்டுட்டு 2 தக்காளியை கரைச்சிக்கலாம். புளி கூட சேர்த்து கரைச்சிக்கலாம். தக்காளியும் புளியும் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தாளிக்கிறது தான். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு 10-15 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிக வெந்தயம் வேணால் இந்த அளவுக்கு போதும். அப்புறம் ஒரு வரமிளகாய், அப்புறமா ஒரு 6-7 பூண்டு பல்லை தட்டி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையே வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு ரசம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த நம்ம ஊற்றின தக்காளி புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஓமத்தோட மனம் அப்படியே இருக்கும். அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை இதில் தூவிக்கலாம். லைட்டாக அந்த பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். அடுத்து கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தனியாக வெறும் ரசமாக நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரசத்தை குடிக்கிறப்போ நம்ம தொண்டையிலலாம் ஒரு மாதிரி கரகரப்பு இருக்கும் இல்லையா, அந்த கரகரப்பெல்லாம் சீக்கிரமாக போயிடும் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டா. புளி ரசம் பண்ண போகிறோம். தக்காளி இல்லாமல் வெறும் புளி மட்டும் போட்டு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதே கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், புளி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதையை மட்டும் தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ ரசம் தாளிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், ரசத்துக்கு தட்டினதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை அதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து. அவ்வளோதான், ரசம் கொஞ்சம் கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போதும். ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் செய்கிறதுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதிக புளியெல்லாம் தேவையில்லை. நெல்லிக்காயை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி, புளி கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 3 தக்காளியும் புளியும் இப்போ ஒன்றா கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. இதை பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போ புளி, பருப்பு, தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்த்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு,
1/2 ஸ்பூன் ஜீரகம். எப்பயுமே மிளகு தான் அதிகமாக போடணும், ஜீரகம் அதுலேருந்து பாதியாக போட்டாலே போதும். 1 ஸ்பூன் மிளகுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தோலோடு தான் சேர்க்குறேன் பூண்டு, அது தனியாக உரிச்செல்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு வரமிளகாய். இப்போ இதை 1-2 அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைக்காமல் சும்மா ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ரசத்துக்கு இது போல் அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப பவுடராகலாம் அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து கொஞ்சம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து நம்ம ரசத்துக்கு அரைச்சோலையா அதை இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான், லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம பருப்பு கலந்து வச்சுருந்த பருப்பு, புளி, தக்காளியை இதில் சேர்த்துடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு. மல்லித்தலை இப்போ எல்லாம் சேர்க்க வேணாம், அது எப்படியும் ரசம் வந்து ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்குவோம். மற்ற ரசம்னா கொஞ்சம் பொங்கி வந்ததுமே நம்ம இறக்கிடுவோம். இது வந்து பருப்பு ரசம் அப்படின்றதுனால ஒரே ஒரு கொதி லைட்டாக அப்படி கொதிச்சு வர்றப்போ அப்போ தான் இறக்கும், அப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும், அந்த அளவுக்கு மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் பருப்பு ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.